மழை தொடர்பான அண்மைச் செய்தி. நீலகிரி, தேனி, தென்காசி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி, தேனி, தென்காசி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நீலகிரி, தேனி, தென்காசி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே அவ்வப்போது மழை பெய்து வரக்கூடிய நிலையில் நீலகிரி, தேனி, தென்காசி, கோவை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயிலானி. வணக்கம் ஜெயிலானி. 4 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்கள். இன்றைய தினம் தமிழகத்தில் 4 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி என்பது நிலவி வருகிறது. இதே போன்று தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவக்கூடிய இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக 22ஆம் தேதி அன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்பதாகவும், குறிப்பாக ஒரு சில பகுதிகளில் தரைக்காற்றின் வேகம் என்பது 40 முதல் 50 கிலோமீட்டர் அளவிற்காக வீசக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நீலகிரி, தேனி, தென்காசி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதே போன்று 23ஆம் தேதி தமிழகத்தில் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்பதாகவும், தரைக்காற்றின் வேகம் என்பது அதிகரித்து காணப்படும் என்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் 24ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலாக தமிழகத்தில் நீலகிரி, தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த பகுதிகளில் தரைக்காற்றின் வேகம் என்பது 50 கிலோமீட்டர் வரையிலாக வீசக்கூடும் என்பதாக தெரிவித்திருக்கிறது. இதே போன்று 26, 27, 28 ஆகிய அடுத்த 2 தினங்களிலும் தமிழகத்தில் பரவலாக மழை இருக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளின் வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை இன்றைய தினம் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதாகவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்தவரை அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் அளவிற்காகவும், குறைந்தபட்சமாக 26 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டி இருக்கும் என்பதாக தெரிவித்திருக்கிறது. நாளைய தினமும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்பதாகவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோர பகுதிகளில் இன்றிலிருந்து 26ஆம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகளான மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியின் சூறாவளி காற்று என்பது மணிக்கு 40 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதே போன்று வங்கக்கடல் பகுதியை பொறுத்தவரையிலும் இன்றும் நாளையும், அதே போன்று 24 26ஆம் தேதி வரையிலும் வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய இந்த சூறாவளி காற்று என்பது தெற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய இந்த மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக மணிக்கு 65 கிலோமீட்டர் அளவிற்காக வீசக்கூடும் என்பதாகவும், இதனால் மத்திய, வடக்கு மற்றும் வங்கக்கடல் பகுதி அநேக பகுதிகளில் 40 60 கிலோமீட்டர் அளவிற்காக காற்று என்பது வீசக்கூடும் என்பதாகவும், அரபிக்கடல் பகுதியில் மத்திய மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் காற்றின் வேகம் என்பது அதிகரித்து காணப்படும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே மேற்குறிப்பிடப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியிருக்கிறது. வானிலை தொடர்பான அண்மை தகவல்களுக்கு நன்றி ஜெயிலானி.